வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பேக் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்க பேக் தான். இன்ஃபேக்ட் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பேக் வீடியோவே இது தான். பட் அது நான் வந்து கிளியராக எனக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளான பேகு, பட் ரொம்ப சுற்றி எடுத்திருந்த மாதிரி ஃபீல் ஆனுச்சு. பட் அந்த எழுதி வேற போட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஏன் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக பண்ணணும், இது ஈஸி ஸ்டெப்ஸில் முடிக்க வேண்டிய பேக் தானே, பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது இன்னொரு தடவை வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். நிறைய கலர்ஸில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி கலர் காம்போ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கலர் காம்போவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தோன்னா ஒரு 4 petal ஷேப் போட்டுக்கலாம். இதான் பேக்கோட பேஸு. ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 வந்து டேர்னிங் 1. ஸோ லெஃப்ட் சைடில் 2 போட்டு ரைட் சைடில் 1 போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டேர்ன் ஆகிடும். இப்போ நம்ம இதை சுற்றியும் செஞ்சுட்டு வந்துடலாம். ஒரு 4 petal ஷேப் போட்டுட்டு வரலாம். இப்போ இது டேர்னிங் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது 3 beadல் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். 4 petal ஷேப் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வரும் இந்த லைன் ஃபுல்லாக. இந்த லைனில் செகண்ட் ஸ்டெப் போட்டிருக்கோம், 2 bead. இதே ஸ்டெப்பு தான் நம்ம இது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். இதை சுற்றியும் நம்ம எல்லா பீட்லேயும் போட்டு வந்துடலாம். சுற்றியும் இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த லைன் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இப்படி டேர்ன் ஆயிரும், எல் ஷேப்பில் வரும் நமக்கு. நம்ம இந்த பீடை ஜாயின் பண்ணும்போது எல் ஷேப் தெரியும். இப்போ இந்த சைடும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். போயிட்டு இது சைட் வியூ, இது அடுத்த சைடு. நமக்கு சின்ன ட்ரே மாதிரி பாக்ஸ் மாதிரி தெரியும். நம்ம பேக்கோட பேஸ் முடிச்சிருக்கோம், சைடில் முடிச்சிருக்கோம். இப்போ இந்த சைடு கம்ப்ளீட் பண்ணோம். ஒரு பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த லைன் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ரவுண்டோட ஸ்டெப்பை ஒரு பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஒரு ப்ளூ, ஒரு கோல்ட், இன்னொரு ப்ளூ போட்டிருக்கேன். இந்த ரவுண்டோட சைடில் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு கோல்டு, ஒரு ப்ளூ. இப்போ இந்த ஸ்டெப்பை தான் நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு கோல்டு, 1 ப்ளூ போட்டு இந்த ஹோல் ரவுண்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னும் இது ஃபுல்லாகவே இந்த ஸ்டெப்பை போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். லாஸ்ட் ஸ்டெப்பை இந்த ரவுண்டுக்கு இதுலேயும் எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணி ஒரே ஒரு கோல்டு போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். நமக்கு 2 ரவுண்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை 3 கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இந்த சைடு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த சைடு போட்டிங்கன்னாக்கா நமக்கு ஃபினிஷிங் பண்ணும்போது வேறு மாதிரி மாறும். அதாவது ஒரே ஸ்டெப்ஸ் தான், பட் ஒரே ஒயரில் ஒரே லைனில் போட்டு முடிக்கணும்னா இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ பேக்கில் இருந்து இந்த சைடு இப்படி போய் கண்டினியூ ஆகி இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஹேண்டில் போட ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி இந்த சைடு இப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் அப்படியே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இது ஃபுல்லாக போட்டுட்டு வந்துடலாம்.
இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் சிங்கிள் பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ ஹேண்டில் மேக் பண்ணிக்கலாம். இதில் ரைட் சைடு ஒரு பீட், லெஃப்ட் சைடில் ஒரு பீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் 10 பீட் போட்டிருக்கேன் ஹேண்டிலுக்கு. 10 பீடுக்கு அப்புறம் திருப்பியும் ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று போட்டுட்டு ஆப்போசிட் சைடு நம்ம இந்த பீடில் க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த பீடில் க்ராஸ் பண்ணி ஒயரை ஒன்று சேர்த்து நாட் போட்டுக்கலாம். இதோடு நம்ம பேக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் சென்டரில் ஒரே ஒரு கோல்டன் பீட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். க்ளூ போட்டு ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஒயர் போட்டு ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த சின்ன ஒயர் வச்சு நீடில் வச்சு ஈஸியாக ஜாயின் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இதில் நம்ம இஷ்டம்தான், எந்த சைடு நமக்கு ஈஸியாக இருக்கோ அந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஒயரை. நமக்கு சென்டரில் பீடை கொண்டு வரணும். ஸோ நான் ஒரு கோல்டன் பீட் எடுத்துக்கிறேன். இந்த சைடு ஒயர் வந்து ரொம்ப விட வேணாம், கீழே நாட் போடுறதுக்கு தான் நமக்கு தேவைப்படும். ஸோ ஓரளவுக்கு சின்னதாக நமக்கு நாட் போடுற அளவுக்கு கேப் விட்டால் போதும். ஒரு பீடு போட்டுக்கலாம். ஸோ இந்த சிங்கிள் பீடை இதில் போட்டுட்டு ஆப்போசிட் இருக்கிறதுல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு சென்டரில் அழகாக டிசைன் வந்துடும். இதை வந்துட்டு அடுத்து 2-3 பீட்குள்ளார இப்படி விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்துடுவோம். ஸோ இதனால் நமக்கு ஒயர் வெளியவும் தெரியாது. நாட் போட்டு முடிச்சு போட்டுட்டு அந்த இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாக்க இது வந்து செக்யூராக நின்றுக்கும், கீழேயும் விழாது. ஸோ இதோட நாட் போட்டுட்டு 2-3 பீட்குள்ளார நம்ம ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதோட எக்ஸஸ் ஒயரை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேக் முடிஞ்சிருச்சு. நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணியிருக்கேன். சாரி, உங்களுக்கு எந்த கலர் காம்போவில் பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணால் க்யூட்டாக வந்திருக்கு. ஈஸி ஸ்டெப்ஸ்லாம் முடிஞ்சிருது. பிகினர்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் திருப்பியும் அப்லோட் பண்ணினேன். அந்த பழைய வீடியோ ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரிஞ்சிச்சு. அது ஃபஸ்ட்டு எடுத்த பேக் வீடியோவா, ஸோ அதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸாக பண்ணியிருக்கிறனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டு வேறு. கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அது தெரிஞ்சனால தான் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ.